எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம ராஜாவின் முத்துக்கள் யூடியூப் சேனலில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க நாம் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கஷாயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்த வல்லது கருஞ்சீரகம்னு நபிகள் நாயகம் குறிப்பிட்டிருக்கிறாருங்க. இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கிற தைமோகுயினோன் அப்படின்ற ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற திறன் வாய்ந்தது. இத்தகைய மகத்துவம் வாய்ந்த இந்த கருஞ்சீரகத்தோட துளசி, வெற்றிலை, கற்பூரவல்லி இலைகளை சேர்த்து கருஞ்சீரகம் வெற்றிலை துளசி கஷாயம் தயார் பண்ண போகிறோங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: கருஞ்சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், வெற்றிலை 3, துளசி 1 கைப்பிடி அளவு, கற்பூரவல்லி 3 இலைகள், மிளகு அரை டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, தேன் தேவையான அளவு. முதல்ல வெற்றிலையை கழுவிட்டு நடு, நரம்பு, காம்பு, நுனி மூணையும் இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி காம்பை லைட்டாக கிள்ளி எடுத்துக்கோங்க. நடு நரம்பை பிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு 1-2 பிச்சு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இப்போ கழுவி வச்சிருக்கிற துளசி இலைகளையும் கற்பூரவல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி துண்டை உரல்ல வச்சு நல்லா தட்டி எடுத்து போட்டுக்கலாங்க. மிளகையும் 1-2 தட்டி போட்டுக்கோங்க. இப்போ கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி. இப்போ நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி வச்சு கொதிக்க விடலாங்க. 3 டம்ளர் 2 டம்ளரை வத்துற வரைக்கும் தீயை ஃபுல்லாக வச்சு கொதிக்க விடணுங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நல்லா வடிகட்டிட்டு தேவையான அளவு தேன் கலந்து மிதமான சூட்டில் குடிக்கணுங்க. வாரத்துக்கு 3 முறை இந்த கஷாயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நாள்படவே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாயிருங்க. இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இதை மாதிரி பல குறிப்புகள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர்ற மாதிரி பார்த்து பயன்பெறுங்க. இதுபோல் இன்னொரு குறிப்போடு மறுபடியும் சந்திக்கலாங்க. நம் பாரம்பரியத்தை போற்றுவோம், ஆரோக்கியத்தை மீட்டெடுப்போம். நன்றி.